இப்ப இந்த தமுமுக முஸ்லிம் மனித மக்கள் கட்சி முழக்கம் என்னவா இருந்துச்சு? முஸ்லீம் லீக் வந்து முஸ்லிம்களை வந்து தமிழ்நாடு முஸ்லிம்களை திமுக கிட்ட அடகு வச்சிருச்சு. நாங்க வந்து சொந்த கால்ல நிப்போம். அடுத்தவர்களுடைய சின்னத்துல போட்டியிட்டு நாங்க வந்து சட்டமன்றத்துக்கு பாராளுமன்றத்திற்கு போக மாட்டோம். எங்களுடைய சொந்த சின்னத்துல போட்டியிட்டு சட்டமன்றத்தையும் பாராளுமன்றத்தையும் அலங்கரிப்போம் அப்படின்லாம் வந்து மாமா ஜவாஹிருல்லா அவர்கள் வந்து திருவாய் மலர்ந்தார். ரொம்ப நேரமா ஒரு அம்மி கொத்திட்டு இருக்கான் பாரு. நமக்கு எதுக்குன்னா நாட்டுல வேற எவன் தான் கேக்குறது? அதாவது மனிதநேய மக்கள் கட்சி இன்னும் பிற இஸ்லாமிய கட்சிகள்லாம் சொந்த சின்னத்துல போட்டியிடாம இரவல் சின்னத்துல நிற்பதாக இந்த ஆய்வு புலி அறவேக்காடு அபுபக்கர் வந்து அவருடைய பக்கத்துல வீடியோவா வந்து போட்டிருக்கிறாரு. அதுல அவர் குறிப்பிட்டது இந்த மனிதநேய மக்கள் கட்சி சொந்த சின்னத்துல தவிர எந்த சின்னத்திலையும் தனி சின்னத்தை தவிர எந்த சின்னத்திலையும் வந்து நிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சவடால்லாம் விட்டுட்டு இன்னைக்கு இரவல் சின்னத்துல போய் நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கிறாரு. மற்ற கட்சிகள்லாம் விடுங்க, இன்னைக்கு நான் வந்து மனிதநேய மக்கள் கட்சி பற்றி மட்டும் நான் இங்க பேசுறேன். அதற்கு முன்னாடி இந்த அறவேக்காடு அபுபக்கர் கிட்ட ஒரு சில கேள்விகளை மட்டும் நான் கேட்கிறேன். ஓகேங்களா? அதாவது 1995 தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு காலப்போக்கில் 2009 அது மனிதநேய மக்கள் கட்சி என்ற ஒரு அரசியல் கட்சியை துவங்கினாங்க. இந்த 2009 முதலாக மனிதநேய மக்கள் கட்சி 4 தொகுதிகளில் தனி சின்னத்துல, அதாவது ரயில் என்ஜின் சின்னத்துல 4 தொகுதியில போட்டிட்டாங்க. நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா? இல்லைங்க. ஓகே, போடல. ஓகே, 2011 அதிமுக கூட்டணியில, அதாவது திமுக அடிமைகள் திமுகக்கு மட்டும்தான் சொம்பு தூக்குறாங்க அப்படின்னு பேசக்கூடிய நீங்க 2011 அதிமுக தலைமையிலான கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி 3 தொகுதிகள்ல இரட்டை மெழுகுபத்தி சின்னத்துல நின்னாங்க. ஓட்டு போட்டீங்களா? இல்லைங்க. ஓகே, போடல. அதன் பிறகு 2014 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக தலைமையிலான கூட்டணியில தனி சின்னத்துல இரட்டை மெழுகுபத்தி சின்னத்துல நின்னாங்க. ஓட்டு போட்டீங்களா? இல்லைங்க. சரி, போடல. 2016 சட்டமன்ற தேர்தல்ல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக கிட்டத்தட்ட 4 தொகுதிகள்ல தனி சின்னத்துல, அதாவது கப்பன் சாசர் சின்னத்துல நின்னாங்க. ஓட்டு போட்டீங்களா? இல்லைங்க. நீங்கள்லாம் இஸ்லாமிய கட்சியை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது?